வெல்கம் டு கற்க கசடரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 347 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம படித்து தான் வந்திருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க் லோடு அப்படிங்கிறது கட்டாயமாக அதிகமாக தான் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்லையும் ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா 99% அதாவது 2% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள், மீது எல்லாருமே வந்து நார்மல் பீப்புள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 98% மக்களுக்காக நம்ம உழைக்க போகிறோம். அதனால் எல்லாத்துலேயுமே ஒர்க் லோடு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து ஒர்க் லோடே இல்லாத டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. அதில் எந்த ஒர்க் லோடு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாமே தவிர ஒர்க் லோடே இல்லை அப்படிலாம் கிடையாது. அதில் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் நிறைய டிவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் வந்து கிரியேட் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனல் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்களை வந்து பார்த்திங்கன்னா டிசிடிஓவாக ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல தான் ஒர்க்லோடை பொறுத்த வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், விஏஓ, அப்புறம் இதர துறைகள், ட்ரெஸரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும் பொழுது கமர்ஷியல் டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒர்க்லோடு கொஞ்சம் குறைவு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எல்லாருக்குமே சூட்டபுளாக, கட்டாயம் அனைவருக்குமே சூட்டபுள். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஊரில் கிடைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய அந்த ஜோனல், உங்களுடைய ஜோனல் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், நியர்பை இருக்கக்கூடிய ஊரில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஜோனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வருவாய் மாவட்டங்கள், இப்போ நம்ம பிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்குது. அதே போல் காவல்துறைக்குன்னு தனியாக ஒரு மாவட்டம் எல்லை இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸுக்கும் தனியாக ஒரு எல்லை இருக்குது. அதன்படி ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட், 4 கமர்ஷியல் டேக்ஸோட டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது தான் 4 அல்லது 5 கூட சொல்லுவாங்க. அது இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, 1000 கோடி 2000 கோடின்னு கூடிய ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஜோனாக பிரிப்பாங்க. இதுதான் அந்த ஜோன். அப்போ கமர்ஷியல் டேக்ஸோட ஜோன் டிவிஷன், அதுதான் இந்த டிவிஷன். இதில் நம்மளுடைய ஒர்க் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான விங் இருக்குங்க. கமர்ஷியல் டேக்ஸில் டோட்டலாக 3 விதமான விங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் விங்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் விங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் விங்கு. இப்படி 3 விதமான விங் இருக்குது. இந்த 3 விதமான விங்குலையும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்தந்த ஜோனலில் இந்த 3 விதமான விங்குலையும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த 3 விதமான விங்குலையும் இப்போ டெரிட்டோரியல் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் நம்ம கிளரிக்கல் ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம். அதுதான் அந்த வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் விங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே எல்லாத்துலேயுமே கிளரிக்கல் ஒர்க்கு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும். எல்லாத்துலேயும் கிளரிக்கல் ஒர்க்கு தான். சேலரி போடுறது, அப்புறமேட்டுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ் போடுறது, ப்ரொமோஷன்ஸ் பற்றி ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து நம்ம எழுதி கொடுக்குறது, அப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறாங்க, இப்போ ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏற்றாப்புல டீட்டெயில்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது, ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி ஏதாவது பில்லு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஜிஎஸ்டி பில்லை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கவர்மெண்ட் கேட்குறாங்க, அவங்களுக்கான அறிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துறை தலைவருக்கு வந்து கொடுக்கறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம தான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. அதில் இந்த டெரிட்டோரியல் விங்கு, அது ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ப்ரொமோஷன்ஸ், சேலரி, லீவு, இது மாதிரி இருக்கக்கூடியது. இந்த இன்டெலிஜென்ஸ் விங்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸை பொறுத்த வரைக்குமே 2 விதமான பவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜுடிஷியல், அது குவாசி ஜுடிஷியல் சொல்லுவாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாசி ஜுடிஷியல் பவர் கொண்ட அதிகாரம் கொண்ட அதிகாரிகள், அலுவலர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களால சர்ச் பண்ண முடியும். திடீர்னு ஒரு கடையில் பூந்து சோதனை செய்ய முடியும். ஜிஎஸ்டி கரெக்டாக கட்டியிருக்கியா, இந்த பொருளுக்கான ஜிஎஸ்டியோட தான் இந்த பொருள் வந்திருக்கா, இல்லை ஏதாவது வந்து கள்ள சந்தையில் வந்திருக்கா,
இந்த பொருள் வந்து ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருக்கியா, நீ உன் கடையை ஜிஎஸ்டியில் உள்ள இருக்கியா, சரியான ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியுங்க, சர்ச் பண்ண முடியும். அது ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஏற்றிட்டு வராங்களே, சரக்கு ஏற்றிட்டு வராங்க இல்லையா, அந்த சரக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு சொல்லக்கூடியது. இந்த விங்லையும் நம்ம ஒரு கடைநிலை ஊழியராக வேலை செய்வோம். அதே போல் ஜுடிஷியல் விங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கமர்ஷியல் டேக்ஸை வந்து கட்டாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்ஷியலாக ஜுடிஷியல் ஆஃபீஸ்னு சொல்லியாச்சு இல்லையா, இவங்களுடைய கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போட்டிருப்பாங்கன்னா ஹைகோர்ட்டில் போட்டிருப்பாங்க. ஓகேலா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டாரு, இவருக்கு வந்து நான் 5 கோடி ரூபாய் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி 5 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன்னு சொல்லி கமிஷனர் வந்து ஃபைன் போட்டுருவார். அப்போ அந்த ஃபைனை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியாதுன்னு சொல்லி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கேஸ் நடத்துறது ஓகேலா, அது இந்த ஜுடிஷியல் விங்கு. இப்படி இந்த 3 விதமான விங்குலையும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக உங்களுடைய ஜோனலில் போடுவாங்க. இந்த அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கமிஷனர், ஜேசின்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட் கமிஷனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனலுக்கு ஹெட்டு. அவர் தான் அந்த ஜோனலுக்கான அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. அவர் நினச்சாதான் உங்களை ஒரு ஜோனல்லேருந்து இன்னொரு ஜோனலுக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். உங்களை கட்டாயம் டிரான்ஸ்ஃபரும் வாங்கிக்க முடியும். ஆனால் உடனே கிடைக்குமானா உடனே கிடைக்காது, கொஞ்சம் நாள் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் பவானி சாகரில் 41 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவங்களுடைய ஒர்க் நேச்சர் இவ்வளோதான். அதே போல் இதுக்கு முன்னாடிலாம் 2.5 வருடங்களிலிருந்து 3 வருடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிசிடிஓ டிசிடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக ஒரு 10 ஆண்டுகளில் டிசிடிஓவாகவும் ப்ரொமோட் ஆக முடியும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிடிஓ அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஆகலாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், குரூப் 1 கிரேடில் போகிறோம் இல்லையா, அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ்னு சொல்லி கிரேடு 1 இது வரைக்கும் போகலாம். உங்களால் உங்களுடைய ஏஜ் பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய ஏஜ் கரெக்டாக இருந்து உங்களுடைய அந்த எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஏசியாக கட்டாயமாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸாக ப்ரொமோஷன் ஆக முடியும். அதுலேயும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ப்ரொமோஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். மற்ற துறைகளை கம்பேர் பண்ணும்போது ஒர்க்லோடு கொஞ்சம் குறைவான டிபார்ட்மெண்ட், அதிக பேர் விரும்பக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் கமர்ஷியல் டேக்ஸ் இருக்குது. அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. இதில் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இப்போ ஒரு திருச்சி ஜோன் அப்படின்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், கரூர் இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜோனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒரு திருச்சி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுடைய அந்த ஜோனில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜோனில் நீங்கள் உங்களுடைய போஸ்டிங்ஸை கட்டாயமாக எடுக்கலாம். இதில் எந்தவித பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. ஓரளவு ஒர்க்லோடு கொஞ்சம் குறைவான டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேலா, உங்களுக்கு எந்த விங்கில் வேணாலும் கமிஷனர் அவர்கள் போட முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜோனில் உங்களை 2 டயர் ஆஃபீஸ் 3 டயர் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அந்த ஹெட்டை பொறுத்து இருக்குது, ரெவன்யூவை பொறுத்து இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ சென்னைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி 2000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஜோனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜோனலாக இருக்கும். இது மாதிரி சொல்கிறேன். ஓகேலா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வுங்கிறதும் மற்ற துறைகளை விட கொஞ்சம் எளிதாக கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்குது. இனி வரும் காலங்களில் 2 to 3 ஆண்டுகள்ங்கிறத விட 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுகள் ஆகலாம். ஏன்னா நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குரூப் 2A சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துருச்சு. அதனால் ப்ரொமோஷன்ஸும் வந்து வரும். கொஞ்சம் மற்ற துறையை விட கொஞ்சம் பக்கம் தான். ஏன்னா 5 வருஷத்துலேயே நீங்கள் அசிஸ்டண்ட் ஆகலாம். அந்தந்த ஜோனலை பொறுத்து நீங்கள் 3லேருந்து 4 வருடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய துறை. அதனால் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய துறை. அதிகபட்சம் பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாட்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. முழுசாக சொல்ல முடியாது. ஓகே, 4வது நாளும் எதிர்பார்க்கலாம். ஓகேலா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய ஒரு விருப்ப துறையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த துறையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.